வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ்நாட்டை பற்றி ஆங்கிலத்தில் புத்தகங்கள் வருவது மிக குறைவு. ஏனென்றால் ஆங்கில வாசகர்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி மிகச்சரியாக சொல்கிறவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மாநிலமாக, தமிழ்நாட்டுடைய அரசியல் சமூக வாழ்வு என்பது முழுமையாக விளங்கிக் கொள்ள இயலாததாக முடியாததாக இருப்பதற்கு தமிழ்நாட்டை பற்றிய ஆங்கில பதிவுகள் குறைவாக இருப்பதும் ஒரு காரணம். அந்த குறையை தீர்க்கும் வகையில் தமிழ்நாட்டில் நீண்ட காலம் பணியாற்றிய, அதுவும் செய்தித்துறையில் பணியாற்றிய 2 பெண்கள், ஒன்று வாசந்தி, இன்னொன்று சுசீலா ரவீந்திரநாத், 2 புத்தகங்களை ஆங்கிலத்தில் வழங்கி இருக்கிறார்கள். வாசந்தி எழுதிய புத்தகம் ஜெயலலிதாவை பற்றியது. ஜெயலலிதாவை பற்றிய அந்த 173 பக்க புத்தகத்தை ஜக்கர்நாட் என்கிற பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. ஜெயலலிதாவை புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் நிச்சயமாக துணை நிற்கும். ஜெயலலிதா தனது பள்ளிக்கூட வாழ்வில் எப்படி தனிமையை உணர்ந்தார், குறிப்பாக தனது தாயார் நடிப்பு துறையில் இருந்த காரணத்தினால் எப்படி பாசத்துக்கு ஏங்குகிற ஒரு மகளாக தொடர்ந்து அவர் இருந்தார் என்பதில் தொடங்கி, அதே சமயம் பள்ளிக்கூடத்தில் டாப் மாணவியாக, திறமைசாலி மாணவியாக அவர் இருந்தார் என்பது போன்ற அந்த வரலாற்று விஷயங்களை சொல்லி, அதற்கு பிறகு அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார், திரைத்துறையில் ஒரு உச்ச நிலையை அடைந்து அதற்கு பிறகு எப்படி அரசியலுக்கு வருகிறார், ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று துணிந்து விட்டால் அதை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு எப்படி பள்ளிக்கூட வாழ்வில் இருந்தது, பிறகு திரை வாழ்வில் இருந்தது, அதே விஷயத்தை எப்படி அவர் அரசியலுக்கு மாற்றிக்கொண்டார் என்பதை மிக தெளிவாக இந்த நூல் சொல்கிறது. 1991 முதல் 96 வரை உள்ள அவருடைய முதல் ஆட்சி காலம்தான் தவறுகள் நிறைந்ததாகவும் அதே சமயம் சாதனைகள் நிறைந்ததாகவும் இருந்தது. அந்த தவறுகள் இன்று வரைக்கும் அவரை விடாமல் துரத்துகிறது என்பதை பதிவு செய்துள்ளார். 2011 முதல் 16 வரை அவருடைய 3வது ஆட்சி காலம் என்பது கடந்த 2 முறையும் அவர் செய்த ஆட்சிகளில் இருந்து, அதில் செய்த தவறுகளிலிருந்து பாடம் படித்துக் கொண்டு, தவறுகளை இல்லாத அளவுக்கு பெரும்பாலும் பார்த்து கொண்ட ஒரு ஆட்சி காலமாக 2011 முதல் 16 ஆட்சி காலம் இருந்தது என்பது வரை மிக தெளிவாக அவர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். இது பற்றிய மதிப்புரையை இப்போது .com நாம் எழுதியிருக்கிறோம், அதை நீங்கள் படிக்கலாம். இன்னொரு நூல் சர்ஜ் என்று தமிழ்நாட்டுடைய பொருளாதார வரலாற்றை சுசீலா ரவீந்திரநாத் விரிவாக எழுதியிருக்கிறார். சுசீலா ரவீந்திரநாத் தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி பாதையில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இங்கு இருக்கக்கூடிய ட்ரெடிஷனலான பாரம்பரிய வியாபாரங்களான வணிக குழுமங்களான தொழில் குழுமங்களான டிவிஎஸ், முருகப்பா குழுமங்கள், அவை லிபரலைசேஷன் 1991 ஏற்பட்ட பொருளாதார தாராளமயமாக்கலுக்கு ஏற்ப தங்களை எப்படி தகவமைத்துக் கொண்டன என்பது போன்ற பெரும்பாலும் பேசப்படாத பல செய்திகளை மிக அழகாக சொல்லி செல்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் குழுமங்கள் எப்படி காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொண்டன. தமிழ்நாடு ஒரு கன்சர்வேட்டிவான, பெரிய ரிஸ்க் எடுக்காத தொழில்களை கொண்ட ஒரு மாநிலம் என்கிற ஒரு பிம்பத்தை தகர்க்கும் விதமாக ஏராளமான ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவு முயற்சிகளை மிக எளிமையான ஆரம்பங்களில் தொடங்கி, வசந்தன் கோ போன்ற தொழில்கள், ராம்ராஜ் காட்டன் போன்ற தொழில்கள் எப்படி மிக சாதாரண பின்னணியில் இருந்து அசாதாரணமான வளர்ச்சிக்கு தங்களை அவர்கள் உந்தி தள்ளினார்கள் என்பது பற்றிய விவரங்களை மிக அழகாக இந்த நூல் பதிவு செய்கிறது. வெஸ்ட்லேண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நூல் அமேசானில் இப்போது வாங்க கிடைக்கிறது. இந்த 2 நூல்களும் ஆங்கில அறிவுள்ள, தமிழ்நாட்டை பற்றி மேலும் கூர்மையாக அறிந்து கொள்ள விரும்புகிற செய்தியாளர்களும் வேறு மாநில செய்தியாளர்களும், தமிழ்நாட்டை பற்றி எப்போதும் ரிப்போர்ட்டிங் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் படிக்க வேண்டிய 2 நூல்கள் என்கிற காரணத்தினால் இந்த செய்தி பிரிவில் இதை பற்றி நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் இதை பதிவு செய்திருக்கிறோம். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.